கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 2வது அதிகாரத்தில் கானான் ஒரு திருமணத்துடைய இன்னைக்கு 4வது செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். கானான் ஒரு திருமணம் 4வது செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்துகிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஓ வரவரா, ஓ வீரவரா, ஓ பராரிகசபரா, Obara, Rigarabara, Repara, Rigarigara, Obaraba, Obarabara, Rigaraga, Rigaragara, Parisutar, Parisutare, Parloga, Rajave, Parisutar, Parisutare, Parloga, Rajave. எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. உபரா உபரா உபராரி பசபரா, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வாலமயா பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயம் பலனாம். மாட்சிமயாம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமயாம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உபரா ரிபரா ரிப்பரா ரிகசபரா. உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட். ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கானான் ஒரு திருமணம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபோக்கஸ். வழக்கமாக ஃபோக்கஸ் திருமண பெண், திருமண மகன் மேல இருக்கும். ஆனா இது யாரையும் காரணம் போக்கஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருந்தது. அடுத்து அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அழைத்தா தான் அவர் வருவார், சும்மாலாம் அவர் வரமாட்டார். மூணாவதாக திருமண சூழ்நிலையை நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒரே ஹாப்பி டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது மூணாவது. நாலாவது நம்ம போன தடவை பார்த்தது நோ சப்ஸ்டிடியூட், பதிலாக ஒன்று கிடையாது. ஐந்தாவதாக பார்த்தோம் ஒரு திருமண வீட்டார்களுடைய ஒரு முடிவு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு. இன்னைக்கு ஆறாவதாக குறிப்பு 7:2 குறிப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. வெயிட்டிங்.
இப்போ ஒரு எக்ஸாம் வந்துருச்சு. 2 வகையான ரிசல்ட் வரும். ஒன்று பாஸ், ஃபெயில். வேற ஊடால ஒண்ணு கிடையாது. ரிசல்ட் காத்து கொண்டிருக்கிறது. மக்கள்லாம் கொஞ்சம் அவரோட காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பசங்களுக்கு தெரியும் நம்ம உறுதியா ஊத்திக்கிட்டோம்டா, நான் ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. எங்க பசங்களுடைய மென்டாலிட்டியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாங்கள் MBBS கிடைக்கும்போது இந்த படிக்காத பசங்கள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்டா நம்ம தலையாள தூக்குவாங்க, நம்மள முடிய கூட தொட முடியாது அப்படின்னு ஒரு தெனாவட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்குது. ஆனா அந்த அற்புதம் எதன் மூலமாக காத்து கொண்டிருக்கு நம்ம பார்க்க முடியும். எதன் மூலமாக அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. சரி, 6வது வசனத்துக்கு பார்ப்போம். யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொண்டு கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள். அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது எதன் மூலமாக? கற்சாடி மூலமாக. கற்சாடிங்கிற ஒன்று ஏன் அது கற்சாடிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். மஞ்சாடின்னு இருக்கிற மாதிரி மண்ணில் இருக்கும். கற்சாடி கல். அப்ப 2வது நம்பர் பாருங்க, 6 கற்சாடிகள். 6ங்கிறது மனிதனுடைய நம்பர், 7ங்கிறது பூரணம். அப்ப அந்த 6 மனுஷனாக இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன இருக்கும்னா கல். என்ன இருக்கும்? கல் போன்ற ஒரு இருதயம். சரி, இது மாற வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஆண்டவர் ஒரு மாறுதல் எதிர்பார்க்கிறோம். சேஞ்ச். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம் சொல்றேன். சிக்கன் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ராஜேஷ் வந்திருந்தாரு. அதுல அங்க ஒரு சிக்கன் குழம்பு வச்சிருந்தோம். எங்க சமையல்காரக்கா வந்து காமிச்சாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன். அவர் சொல்றாரு, நான் வழக்கமா எந்த கல்யாணத்துக்கு சிக்கன் சாப்பிட மாட்டேன், ஆனால் எக்ஸலண்டா இருந்து திரும்ப ஒரு வாங்கி சாப்பிட்டார். காரணம் சாஃப்ட், அவ்வளவு மென்ஸா இருந்துச்சு. இங்க இந்த கல்லான இருதயம் சாஃப்ட் ஆகும். இதுதான் அன்றோட எதிர்பார்ப்பு. சரி, இப்ப இந்த கல் எதற்காக மாற வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது வசனம் உங்களுக்கு ஆசிரியர். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுக்கு மகிமையில் பெற்றார். அப்படி சீஷர்கள் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசத்தை வைக்கிறதுக்கு கல்லான இருதயத்தை உள்ள மக்களை செலக்ட் பண்றாரு. இந்த கல்லை மாத்துறாரு. சரி, இந்த இவங்களுடைய கல் தன்மையை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். எவ்வளவு கடினமான இருதயமா இருந்தார்கள் அப்படின்னு நான் காட்டப்படுறேன். நம்பர் 1 யோவான் 9வது அதிகாரம் 16 9-16. பிறவி குருடனுடைய கண்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர் உண்டாக்கி பெதஸ்தீராவாம் குளத்துல போய் கழுவுங்கிறாரு. கண் வந்துருச்சு. எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கணும் பாருங்க. ஆனா அந்த கடினமான இருதயம் உள்ளவர்களுக்கு இந்த இருதயம் கடினமானது எதனால? சடங்காச்சாரம். வாசிப்போமா? 16வது வசனம். கடினமான இருதயம், கல்லான இருதயத்தை அவங்களுக்கு காட்டுறேன். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த மனுஷன் அப்படிங்கிறாங்க, ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்கிறார்கள். வேறு சிலர் பாவியாக இந்த மனுஷன் இப்படி இருந்தால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறது. டிவிஷன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். 100% மனுஷன். அந்த மனிதனாக வந்த கடவுள் மேல விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் வைக்கணுங்கிறதுக்காக தான் முதல் அற்புதத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். ஆனா அந்த கல் ஜாடி எதை சொல்லுதுன்னா, நாங்கெல்லாம் எங்க இருதயம் கல்லு மாதிரி இருக்கும், நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். அவங்களால பரலோகம் போக முடியாது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது, அவர்கள் ஆண்டோட்ட எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இது நம்பர் 1, குறிப்பு நம்பர் 1. 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்ப 24. யூதர்கள் கடினமான இருதயம் உள்ளவர்கள், கல் சாடி போல இருக்கிறவர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தோஷம் உண்டு பண்ணுவீர்,
நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லு. என்னங்க தெளிவாக சொல்லு? இது தெளிவாகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்டையில என்ன சொன்னாலும் ஏறாது. ஆனா சொல்றது மட்டும் தெளிவா சொல்லணும்னு கேட்பாங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்த சாட்சியாக இருக்குது. அப்ப இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு செய்தாலும் ஏன் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல? கற்சாடி ஹார்டா இருக்கும், அதை உடைக்கவே முடியாது. 11வது அதிகாரம் 37 11:37 லாசரு மரிச்சாச்சு. இந்த மக்கள் எதை மறக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருடனுடைய கண்கள்ல ஆண்டவர் திறந்த அது ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. உங்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் அதை மனசுல வச்சுக்கிட்டு அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் என்னை சாகாமல் காக்கக்கூடாதாக இப்படி சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 48வது வசனத்துல வாசிக்கிறேன். நாம் இவனை இப்படி விட்டால் எல்லாரும் விசுவாசிப்பார்கள். விசுவாசிக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம், இதைத்தான் நாங்கள் கேட்டோம், கற்சாடி. அது முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் என்ன செய்யறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, அநேக அற்புதங்களை செய்கிறார்கள். கடினமான இருதயம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 46 வசனம். சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு பரிசேயர். இந்த பரிசேயர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நாங்க தான் ராஜாக்கள், நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். இந்த ஒரு கூட்டம். சரி, இது அடுத்த ஒரு கூட்டத்தில் அவங்களுக்கு காமிச்சேன். இது 11வது அதிகாரத்தில் காமிச்சேன். 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோட எழுப்பிட்டார். எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் ஆறாங்க. விசுவாசிச்சு அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டாங்க, என்னிடத்திலே வந்த ஒருவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. விசுவாசிக்கணும். ஆனா 12வது அதிகாரம் யோவான் 11வது வசனத்தில் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணார்கள். இவன் இருந்தா தானே பிரச்சனை காலிபல். இந்த கொலை செய்யறது நியாய பிரமாணத்தின்படி தவறுன்னு தெரியும். தெரிஞ்சாலும் நாங்க நியாயத்தான் செய்யணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம் வச்சுக்கிறேன். 12:9. அப்பொழுது யூதர்களே திரளான ஜனங்கள் இயேசு அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல, அவர்கள் மரித்தொழுந்து எழுப்பின லாசரை காணும்படி வந்தார்கள். மரித்தொழுந்து எழுந்த லாசர்களை காணும்படி. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நடந்த ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிட்டு நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது வீட்டில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அநேக டாக்டர்கள் என்னை தேடி வந்தாங்க. குலாம் விசாரிக்க, எப்படி இருக்கீங்க டாக்டர், நான் பார்க்குறேங்க. எல்லாரும் ஒரு கேள்வியை மாத்திரம் என்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு நெஞ்சு வலியே வரல, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரல, வராம எப்படி உங்களுக்கு பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்க? உங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு முக்காவாசி ஹார்ட் கெட்டு போய் அதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணி வந்திருப்பாங்க சொல்லி. ஆனா எனக்கு அப்படி ஒரு அட்டாக் வந்து முக்காவாசி ஹார்ட் இறந்து போயிருந்துச்சாங்கன்னா என்னால் இந்த மாதிரி பண்ணி செய்து முடியாது. அதனால என்னை ஒரு அற்புதமாக வந்து டாக்டர் பார்த்தாங்க, போயிட்டாங்க. சரி, இப்ப அடுத்த இதுல நம்ம பார்க்க போறோம். இது என்னுடைய பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு காட்டு. இந்த பேக்ரவுண்ட் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கதான் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். எசேக்கியேல் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த கல்லை எப்படி மாற்றணும் எதிர்பார்க்கிறார். 11வது அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களின்படி கை கொண்டு அவர்கள் செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்து கல்லான
இருதயத்தை அவருடைய மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை இதான் ஆண்டவருடைய நோக்கம். இந்த கல்லான இருதயம் இருக்கும் பொழுது அவங்களால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் குறைசி, இவன் நியாயபுர பிரமாணத்தை கை கொள்ளல, ஓய்வு நாளை, அதனால இவன் கடவுள் இதை எடுத்து போட்டுட்டு ஒரு புதிய இருதயத்தை வைக்கிறதுக்கு சதையான இருதயம் தேவை. இதே வசனத்தை 36வது அதிகாரம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி வைக்கும் போது என்ன ஆசீர்வாதம் அடுத்த வசனத்தில் சொல்றாரு. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, பரிசுத்த ஆவியானவர் வைக்கிற போது அவர் சதையான இருதயத்தை உட்கார்ந்து இருப்பார், கல்லுக்கெல்லாம் ஓடிப்பார். இவங்கள் என் கட்டளின்படி நடக்கவும் என் நியாயங்களின்படி செய்யவும் அவர்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். சோ கல்லான இருதயம் கற்சாடி என்னன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 7வது ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிப்போம், அப்புறம் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். 7வது குறிப்பாக நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்தை வாசிப்போம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்து ருசி குறைந்தது கொடுப்பான். நல்ல ரசத்தை இதுவது நல்ல ரசம் உங்களுக்கு முதல்ல ஒரு டாக் ஆஃப் த டவுன் கொடுத்து நான் சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவமானத்தின் வார்த்தை. ஒரு வீட்டில் ஒரு குறை இருந்துச்சுன்னா மக்கள் அந்த குறையை பெருசா ஊதிடுவாங்க. அதுதான் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஊர் முழுவதும் அந்த பேசுவாங்க. அந்த டாக் ஆஃப் த டவுனை ஆண்டவர் எப்படி மாத்தினார்னா, நல்ல ரசத்தை. எல்லாரும் சொல்லுவாங்க, அண்ணே நேற்று நாங்க போயிருந்தோங்க, சூப்பர் ரசத்தை கொடுத்தாங்க, திராட்சை ரசத்தை கொடுத்தாங்க. என் வாழ்நாள் நான் இப்படி சாப்பிட்டதே இல்லைங்க. ஐயோ நானும் வராம போயிட்டேன். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எப்பவுமே நடந்த சம்பவத்தை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சம்மந்தி என்னுடைய தம்பி சீனா தானா செல்லப்பாண்டி நாடாதான் செல்லப்பாண்டி நாடாதான் அம்மா ஜெயலலிதா காலத்துல அவருக்கு ஒரு தொழில் சங்கம் தொழிலாளர்களுடைய ஒரு மினிஸ்டரா இருந்தார், வெல்ஃபேர் மினிஸ்டரா இருந்தார். அப்ப விருதுநருக்கு அவர் வர்றார். அவர் பிஏ என்று கூப்பிட்டு, மினிஸ்டர் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா கொஞ்சம் தொண்டர்கள் வருவாங்க, அவங்களுக்கு உங்களால சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. முடியுமான கேட்ட முடியும் தானே சொல்லணும், முடியாதுன்னு சொல்ல முடியாத. ஏறக்குறைய ஒரு 100-150 பேர் வருவாங்க. அவங்களுக்கு நான் சிம்பிளா, ஏன்னா மினிஸ்டர் பார்க்க வராங்க, உங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சமயக்காரில் கூட்டு வந்து இட்லி, சட்னி, சாம்பார், சிக்கன் கிரேவி. நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் போன் பண்றான், ஏய் மச்சான் நீ வராம விட்டுட்டே இல்லடா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா அப்படின்னு. எங்க இருக்கேன்? டாக்டர் லைசான்ற வீட்டில் உட்காந்துருக்கேன். என்ன செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா, உனக்கு கொடுப்பனே இல்லை பாத்தியா? இவன் ஒரே கக்கா பக்கான்னு சொல்றான். அவனுக்கு கடுப்பு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க உட்காந்து. இதுக்காக சொல்லேன்னா, அவனுக்கு டாக் ஆஃப் த டவுன் என்னன்னா, நான் டாக்டர் லைசான்ற வீட்டில் உட்காந்து இட்லி, சட்னி, சாம்பார், சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது டாக் ஆஃப் த டவுன். இன்னைக்கு அவருக்கு மினிஸ்டர் போச்சு, எல்லாம் போச்சு. சரி, இந்த டாக் ஆஃப் த டவுன்ல இது பேசிக்கான ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் 16வது அதிகாரம் 20 16-20 மெய்யாகவே மெய்யாகவே நாலு உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். எப்ப அழுது படுவீங்க? ஐயோ ரசம் குறைச்சு போச்சு, அவமானமான காரியமே, அவமான காரியம்னு சொல்லி அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். அந்த வீட்டுக்கு பிடிக்காதவங்களாம் குஷியாயிருவாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும். சரி,
10வது வசனத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் திரும்ப விளக்கி காட்டப்படும். அது என்னன்னா 2வது அதிகாரம் 10வது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை முன்பு எந்த மனுஷனும் நல்ல ரசம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரசத்தை காட்ட போகிறேன். இதுதான் தி பெஸ்ட் ரசம். இது இங்க கிடைக்காது, இந்தியாவில கிடைக்காது, உலகத்துல இங்க கிடைக்காது. இது எங்க கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 26வது அதிகாரம் 29வது வசனத்துல 26, 29 இது முதல் இந்த திராட்சை பல ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணுவேன் உங்களோட கூட. இதாங்க டாக் ஆஃப் த டவுன்ல நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன். நம்ம தைரியமா சொல்லலாம், யா நீ என்னையா நீ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க எங்க கண்களை எங்க மூடுவோம், பரலோக ராஜ்யத்தில் எங்க கண்களை திறப்போம். அப்ப நவமான திராட்சை ரசம் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். நீங்க அதை சாப்பிடும் போது தெரியும், ஆமா இல்ல ஃபென்டாஸ்டிக்கா இருக்குல்ல அப்படி நம்ம இதான் டாக் ஆஃப் த டவுன். நான் பானம் பண்ணுவது உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யம். நம்ம பிதாவின் ராஜ்யத்தை நம்ம பார்க்கப்படும். 2 காரியத்தை உங்களுக்கு காட்டினேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும். மனம் திரும்பினா எது சமீபமா இருக்கும்? பரலோக ராஜ்யம். ஆனா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எங்க பார்க்கறோம்னா லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தியே. இந்த பயப்படாதைக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்னா ஒரு பெஸ்ட் ரசத்தை வச்சிருக்கிறார். அதனால நீ பயப்படாத, உனக்கு அது கிடைக்கும். சிறுமந்தையே, சின்ன கூட்டத்துக்கு தான் கொடுப்பாரு. பரலோக ராஜ்யம் நெருக்கமானது, அதற்குள் பிரவேசிப்பல் வெகு சிலர். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா சித்தமா இருக்கிறார். இது யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா இது நம்ம எங்க கிடைக்கும்? பிதாவுடைய ராஜ்யத்துல. இந்த பிதாவுடைய ராஜ்யத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனம் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். அதாவது பெஸ்ட் ரசம் வேணும்னா உங்க நிலைமை எப்படி இருக்கும்? அதான் ஆப்போசிட்டான காரியம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. 23 அன்னாலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். பரலோக ராஜ்யத்துல பலன் மிகுதியா இருக்குன்னா நீங்க தரித்திரா இருக்கும், தாழ்மையா இருக்கும். இந்த பெருமை பந்தா ஒரு கட்சியில ஒரு மினிஸ்டர் பக்கத்துல கேட்டு நாங்கெல்லாம் அந்த மினிஸ்டர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பேஸ்புக்ல போடும்போது அந்த பிரதருடைய முகத்துல இருக்கிற பெருமையை பார்த்தீங்கன்னா ஐயோ நாம இந்த வீட்டு இது தாழ்மை கிடையாது, இது ஆப்போசிட்டான ஒரு பெருமை. சரி, அவருக்கு அது சந்தோஷம் கொடுக்குது, வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. லூக்கா 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வச்சு அவனையும் நோக்கி, நீயும் 5 பட்டணத்திற்கு அதிகாரியாய். பரலோக ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காரியம் இது. ஒரு ஆடர் ஒன். சரி, லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 22:28 மேலும் எனக்கு நேரிட்ட சொன்ன என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் இருக்கு. இது மத்தேயுல இல்ல, மார்க்ல இல்ல, யோவான்ல இல்ல, லூக்கா மாத்திரம் அதை எழுதியிருக்கிறார். ஏன் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு நிலைத்திருக்கிறவர்களுக்கு. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி. என்னங்க போஜனம்? என்னென்ன தெரியாது, ஆனா ஆண்டவர் ஒண்ணு மட்டும் தெரிய வச்சுட்டார்.
ஒரு பெஸ்ட் ரசத்தை நமக்கு கொடுப்பார். இதுதான் நமக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுன். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்க வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயின் கர்ப்பத்தில் ஆரம்பிக்கும், கல்லறையில் போய் முடிச்சிடும். நம்மளுடைய வாழ்க்கை மரணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு ஆளுக்கு டைரக்டா காட்டுறாரு. சீசன் கூட காட்டல. யாரு காட்டினார் பாப்பா? லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இது உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்து, ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்துன்னு சொல்றாரு. அது கல்லன் சொல்ல ஒரு காரியம். ஆனா நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆண்டோடைய ராஜ்யத்துல நமக்கு ஒரு உசிதமான ஒரு திராட்சை ரசத்தை கொடுப்பார். எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கு. நமக்கு கிரீடத்தை கொடுப்பார், வாடாத ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கணும்? பரதேஸ். பரதேஸ்னா ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். என்னதுங்க ரெஸ்டிங் பிளேஸ்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மரணம் நேரம். மரணம் வந்த உடனே நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியில வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் தேவதூதர்கள் நம்மள இந்த பரதேசு கொண்டு போயிடுவாங்க. பாவத்தோடு மறைத்தீங்கன்னா சாத்தா தாரா தாரா தாரான இழுத்துட்டு நரகத்தில் தூக்கிப்படும். ஏரி நரகம். அங்கே அக்னி அவியாம இருக்கும். அப்படி கந்தக தீ அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 2 பிளேஸ் தான். இதுக்கு ஊடால ஒரு இடம் கிடையாது. இந்த 2 ஆப்ஷன்ல நம்ம அந்த பரதேசுக்கு போயாச்சுன்னா நாம் ஆண்டவரோடு கூட இருப்போம். பரதேசுக்கு என்று நீ என்னோட கூட. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கறாங்க. ஆனா காணான ஒரு கல்யாணத்துல உலக பிரகாரமான திருமணம். அது அந்த திருமணத்துல ஆண்டவர் கற்சாடி கல் போல் இருதயத்தை மாத்தி ஒரு உயர்வை கொடுக்கிறார். அந்த உயர்வு நல்ல திராட்சை ரசம். இந்த நல்ல திராட்சை ரசம் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட இருக்கணுங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும். மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இந்த இருக்குது. ஆனா அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட இருக்கணுங்கிற மாத்திரம் தான் இருப்பாங்க. அதான் இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போயிடும். யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல 2யுமே ஆண்டவர் காட்டுறார். ஒண்ணு, பூமிக்கு அடுத்த காரியம். பூமிக்கு அடுத்த காரியம் நல்லா இருக்க நமக்கு தெரியும். எனக்கு இயேசுகிட்ட வந்தாச்சுன்னா கடன் போயிடும், கண்ணீர் போயிடும், கம்பல் போயிடும். கம்மல் கிடையாது, எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். உங்களுக்கு பாடுகள் உண்டுங்கிறார். இது உலக பிரகார காரியம். விசுவாசிகள் பரம காரியங்களே எப்படி பரம காரியம். இந்த பரம காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய மரணம் வரும், இந்த சரீரம் இந்த பூமிக்குள்ள போயிடும், ஆத்ம பக்கத்துக்கு போயிடும். அங்க நம்ம பரதேசத்தில் ஆண்டவர்கள் கூட நித்தியத்து கூட இருக்கணும். அதான் பரம காரியம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரைவமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு திருஸ்தாம ஐயா. கானான் ஒரு திருமணத்தினுடைய 7வது காரியத்தை நாங்கள் தியானிக்க நீர் பார்த்த நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.